தந்தை, மகன், தூய ஆவியான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் காலை தியானத்திற்காக ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். வாழ்விலே நீ தந்த மற்றும் ஒரு புதிய நாளுக்காக, காலை வேலைக்காக, தியானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த தியானம் எங்கள் எல்லோருக்கும் நிறைவாக அமையும் அருள் தந்து வழிநடத்தும் உமது கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் மேலானதை செய்யும் நிறைவைத்தாரும் கரங்களை தாழ்த்துகிறோம். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இணைந்து ஆண்டவரை போற்றுவண்ணம் கீர்த்தனையில 10வது பாடல், சர்வ வலிமை கிருபைகள் மிகுந்த சர்வேசா, இப்பாடலை பாடுவோம், ஆண்டவரை போற்றுவோம். சர்வ வலிமை கிருபைகள் மிகுந்த சர்வேசா, தரிசனம் பெறவும் சந்நிதி புகுந்தேன் திருவாசா. தூய சிந்தை உண்மையில் உமையே தொழுதேத்து, தூய ஆவி கொண்டெனை நிரப்பும் ஜெகதீசா. இருதயத்தை சிதறவிடாமல் ஒரு நீராய் இசை தமைத்து பரவசமாக்கும் நசரேயா. அருளின் வாக்கை கருத்துடன் கேட்டு அகத்தேற்று 60-100 மடங்காய் பெருக அருளீசா. சர்வ வலிமை கிருபைகள் மிகுந்த சர்வேசா, தரிசனம் பெறவும் சந்நிதி புகுந்தேன் திருவாசா. தரிசனம் பெறவும் சந்நிதி புகுந்தேன் திருவாசா. அன்பானவர்களே, நாம் இணைந்து ஆண்டவர் சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். துதிகளுக்கு பாத்திரரே, தூயாதி தூயவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஐயா. ஆண்டவர் இயேசுவே, உமது கிருபையால் கிடைக்கப்பெற்ற புதிய நாளுக்காக, இந்த தியான நேரத்திற்காக கோடா கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே நீர் தந்திருக்கிற இந்த லெந்து காலங்களிலே உம்மை தியானிக்கிற அமைதியான காலை வேளைகள், இதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவே, உமக்கு எதிராக நாங்கள் செய்த மீறுதல்கள், பாவங்கள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, நீர் உமது கரங்களினால வழிநடத்தும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மகத்தானதாய் நேர்த்தியாய் செய்து வழிநடத்தும். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நிறைவேற்றாரும். ஆண்டவருடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். அன்பிற்கினியவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரை. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன்.
பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுத்து, சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல் சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பிற்கிணைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே நாம் தியானிப்பதற்கான தலைப்பு கர்த்தரிடமிருந்து வலிமை பெற திரும்புதல். ரிட்டர்ன் டு ஸ்ட்ரென்த் ஃப்ரம் த லார்ட். நாம் பலம் பெற அல்லது வலிமை பெற ஆண்டவரிடம் திரும்புவோம் என்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அன்றைக்கு தங்களுடைய அடிமைத்தன வாழ்வில் இருந்த இஸ்ரவேல் மக்கள் இன்றைக்கான முக்கிய நபர்களாக அவங்க தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறைவாச மக்கள் அவர்கள் மீண்டும் ஆண்டவரிடத்திலே திரும்பும் பொழுது, ஆண்டவரை நோக்கும் பொழுது இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார்கள். வலிமை பெறுதல் என்பது ஏதோ உடல் சார்ந்த பலம் மட்டுமல்ல, எல்லா நிலையிலும் எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தரிடம் திரும்புங்கள் என்று அன்றைக்கு ஏசாயா தீர்க்கர் வழியாக தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் மக்களுக்கு, யூத இன மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதான் இன்னைக்கு நாம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நாமும் கூட எல்லா நிலையிலும் நிறைவாய் வலிமை பெற ஆசீர்வதிக்கப்பட கர்த்தரிடம் திரும்ப வேண்டும். உலகை நோக்கி அல்ல, ஆண்டவரை நோக்கும் பொழுது அவர் தருகிற நிறைவு பரிபூர்ணமானது, அது ஆசீர்வாதம் மிக்கது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரம் குறிப்பாக அவர் மீண்டும் சொல்லுவது, நம்மை படைத்த ஆண்டவர், பாதுகாக்கிற கர்த்தர், சர்வ வல்லமை பொருந்தினவர். இஸ்ரவேல் மக்களே, நீங்க சொல்லலாம், நாங்க தூரம் போயிட்டோமோ, நாங்க எங்களுடைய கூப்பிடுதல் ஆண்டவர் சமூகத்தில் எட்டவில்லை என்றோ நீங்கள் பதற வேண்டாம், கதற வேண்டாம். கர்த்தர் சர்வ வல்லமை பொருந்தினவர். அங்க அதான் தொடங்குறாங்க 27. யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வான். ஏன் நீ அதை வருத்தப்படுற? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சர்வ வல்லமை பொருந்திருக்கிறவர், எங்கும் நிறைந்து கவனிக்கிற ஆண்டவர். எனவே நீ கவலைப்படாத. அங்க குறிப்பிட்டு சொல்லுகிற பொழுது 29ஆம் வசனத்துல, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை, அதாவது பலத்தை தருகிற கர்த்தர். உன்னுடைய கூப்பிடுதல் அவர் சமூகத்தில் எட்டப்படும். அவருக்கு தூரமா இல்லை. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை பொருந்தின ஆண்டவர். நீ வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிற கர்த்தர், பாதாளத்தில படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிற கர்த்தர், அவர் எங்கும் நிறைந்திருக்கிற கர்த்தர், அவர் பலம் கொடுக்கிறவர் என்று சொல்லி அங்கே தொடர்ந்து எழுதுகிற போது, இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். வாலிப பருவம் மிக துடிப்பான பருவம். அந்த பருவத்தில் உள்ளவர்கள் கூட இடறி போவார்கள், சோர்ந்து போவார்கள், அவங்க பலனற்று போவார்கள். அப்ப யார் பலன் பெறுவார்கள், யாரால் பலன் பெறுவார்கள் என்று அந்த அதிகாரத்தை முடிக்கிற பொழுது சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், ஆண்டவர் சமூகத்தை தேட வேண்டும், ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவர் சமூகத்திலே அவருக்கு பயந்து அவரை கூப்பிடுகிற பொழுது அவர்கள் புது பலன் அடைவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏனென்றால் கர்த்தர் தருகிற பலன் அது நிறைவான பலனாக, அது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்தவர்களாக அவங்க பலன் அடைந்து செல்லுவார்கள். ஓடினாலும்
நடந்தாலும் ஒருபோதும் களைப்பில்லாத மக்களாக, இலைப்படையாத மக்களாக, சோர்ந்து போகாத நிலையிலே ஆண்டவர் அவர்களை வழிநடத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர் என்பதை அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக குறிப்பிட்டு சொல்லுகிறார், தெளிவுபடுத்துகிறார். நீங்க பயப்படாதீங்க மக்களே, நான் உங்களோட இருக்கிறேன். ஏனென்றால் முதல்ல சொல்லிட்டாரு, நீங்கள் தான் என் ஜனம், நான் உங்கள் கடவுள். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் களைப்படைய தேவையில்லை, சோர்ந்து போக தேவையில்லை. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் இளைத்து போக வேண்டாம், களைத்து போக வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் என்னை தேடும் பொழுது, எனக்கு பயந்து வாழும்பொழுது, கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள் அவர்கள் புது பலன் அடைவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் களைப்படையார்கள். அவங்க சோர்ந்து போகவே மாட்டாங்க. பலத்தை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள், நிறைவாய் வாழ்வார்கள், ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். நீங்கள் ஒன்றுதான் செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பயந்து அவரை தேடணும் என்பதை ஆண்டவர் நம்மிலும் சொல்லுகிறார். இந்த லெந்து காலத்துல 2 விஷயங்கள், ஒன்று உலகம் சார்ந்து ஓடுவது, இன்னொன்று கர்த்தரை தேடி ஓடுவது. ஆண்டவர் உலகை சார்ந்த விஷயங்கள் தருவதற்கு கர்த்தரை தேட வேண்டும். அதைதான் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாய் மலை பிரசங்கத்திலே சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் நமக்கு தேவை என்று அவருக்கு தெரியும், கொடுப்பார். முதலாவது செய்ய வேண்டியது கர்த்தருக்கு நம்மை தாழ்த்தினவர்களாய் அவரை தேட வேண்டும். ஆனா இஸ்ரேல் மக்களுக்கு அதான் சொன்னார், கர்த்தரை தேடுங்கள், கர்த்தருக்கு பயந்திருங்கள், உங்கள் வாழ்வு நிறைவை பெற்றுக் கொள்ளும் என்று. நீங்கள் பலன் அடைவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதே வார்த்தை நமக்குமான வார்த்தை. நீங்கள் உலகை அல்ல, கர்த்தரை தேடுங்கள், கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள், கர்த்தருக்கு பயந்து அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த லெந்து காலங்களிலே இன்னும் பலன் அடைவீர்கள், இன்னும் நிறைவடைவீர்கள், இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதை அங்கே நாம் ஏசாயா தீர்க்கர் வழியாக கர்த்தர் உரைக்கிற வார்த்தையை நமக்கான வார்த்தையாக ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நிச்சயம் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஜேம்ஸ் கர்டிஸ் ஹர்பன் என்பவர் 1815 அமெரிக்க தேசத்திலே பிறந்தவர். அவர் இளமையிலேயே அறிவியலிலே ஆர்வம் மிக்கவராக படிக்கிறார். வாலிப பருவம் அடைகிறார். தனது கல்வியை முடித்து மருத்துவ படிப்பு, மெடிசன் படிக்கிறார். ஒரு சிறந்த டாக்டராக அரசு பணி கிடைக்கிறது அமெரிக்காவில். அப்ப அவரு எடுத்த முடிவு, உலகத்திற்கு ஊழியம் செய்வதா, உன்னதருக்கு ஊழியம் செய்வதா என்று சிந்தித்து தன்னை அர்ப்பணித்து, உன்னதர் இயேசுவுக்கே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய மருத்துவத்தை, என் பணியை கர்த்தருக்காக செய்கிறேன் என்று அவர் மிஷனரியாக தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரின் திருப்பணியிலே இணைத்துக் கொண்டார். அன்பானவர்களே, 1841 தன் மனைவியுடன் கப்பல் பயணம் மேற்கொண்டு சிங்கப்பூர் முதலாவது இந்த ஊழியத்தின் முதல் பணிக்காலமாக செல்லுகிறார். போகும் பொழுதே அந்த கப்பல் பயணத்துல அவருடைய மனைவி கிளாரா கருவுற்று இருந்த நிலைமை, அந்த கரு அபாட்டாய் போது சிதைந்து போகிறது. மிகுந்த வேதனையோடு அங்கே சிங்கப்பூர் சென்று அங்கே இருந்து பணி செய்கிறார்கள். 2 ஆண்டுகள் அங்கே பணி செய்த பிறகு சீனாவில் ஒரு கடுமையான சூழல், என்னன்னா ஒரு போர் ஏற்படுகிறது. உடனே அங்கே போக வேண்டும் என்கிற அழைப்பை பெற்று அங்கு மருத்துவ மிஷனரியாக, மருத்துவ டாக்டராக குடும்பமாக அங்கே சென்று சீனாவில 5 ஆண்டுகள் பணியை நிறைவேற்றுகிறார்கள். அதன் பிறகு அங்கிருந்து ஜப்பான் செல்லுகிறார்கள். அன்பானவர்களே, அந்த வாழ்க்கை சரிதை, அவர் ஒரு சிறந்த மருத்துவராக அமெரிக்க தேசத்துல அரசு பணியை பெற்ற பொழுது அதை ஆண்டவருக்காக உதறி தள்ளி ஆண்டவருக்கே பணி செய்ய வேண்டும் என்று அர்ப்பணித்த ஜேம்ஸ் ஹர்பன் முற்றிலுமாக அவர் குடும்பத்தோடு சென்று செய்கிறார்கள். ஜப்பான் செல்கிறார். கடைசியா ஜப்பான்ல சென்று அங்கே ஸ்கூல்ஸ்,
ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி அந்த மக்களுக்கான பணியை, ஆண்டவரின் அந்த நற்செய்தியோடு கூட மருத்துவ பணியை மிக திறம்பட குடும்பமாக செய்கிறார்கள். அன்பானவர்களே, அங்கே ஜப்பான் மொழியிலே அந்த மொழியை கற்றுக்கொண்டு அந்த மக்களுக்கான மொழியிலே அவர்களும் படிப்பதற்கு திருமறையை மொழிபெயர்ப்பு செய்கிறார். இப்படி அந்த மக்களோடு தன்னை இணைத்து கொண்டு ஆண்டவரின் அன்பை அறிவித்து அவர்களோடு இணைந்து அருட்பணி செய்து அந்த அவருடைய வாழ்நாள் முழுவதும் அதிகப்படியான ஊழிய காலங்கள் ஜப்பான் தேசத்துல நடந்தேறியது என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். ஜேம்ஸ் கர்டிஸ் ஹர்பன் என்று சொல்லக்கூடிய அவங்க செய்து வயது முதிர்ந்த காலத்துல மீண்டும் அமெரிக்கா, அவர் ரொம்ப வயசாயி தமது 96ஆம் வயதுல 1911ஆம் ஆண்டு ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றார் என்று அவர் வாழ்க்கை சரிதை முடிகிறது. நாம் இதில் சிந்திக்க வேண்டும். ஒரு சிறந்த மருத்துவர் அவர் உலகு சார்ந்த விஷயங்களிலே தன்னை இணைத்து கொண்டு வாழ்ந்திருந்தால் சுகபோகமா வாழ்ந்திருக்கலாம். அவர் எல்லா நிலையிலும் நிறைவாய் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு அவரை தொடுகிறார். அவர் தன்னை அர்ப்பணிக்கிறார். உலக சார்ந்த விஷயத்தில் அல்ல, உன்னதரின் ஊழியத்திலே ஆண்டவரின் பணியிலே என்னை இணைத்துக் கொள்ள குடும்பமாக சிங்கப்பூர், சீனா, ஜப்பான் என்று பல நாடுகளுக்கு சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை மருத்துவ பணியின் ஊடாக செய்தார். அதனால் அநேகருக்கு வாழ்வு கிடைத்தது. ஆண்டவரை அநேகர் அறிந்து கொண்டார்கள். கர்த்தர் கொடுக்கிற பலம் அத்தனை பெரியது. இங்கே நாம் சிந்திக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி அதுதான் சொல்கிறார். கர்த்தருக்கு பயந்திருந்தால் நீங்கள் பலன் அடைவீர்கள். கர்த்தருக்கு பயந்திருந்தால் நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போவதே இல்லை. இந்த வேளையிலே நாம் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, உம்மை பற்றி கொண்டு வாழ்கிறோம், உமக்கு பயந்து வாழ்கிறோம், எங்களுக்கு பலன் தாரும், எங்களை ஆசீர்வதியும் என்று நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நமக்கு இன்னும் மேலான நிறைவை தருவார், இன்னும் பலம் தருவார், இன்னும் வழிநடத்துவார், இன்னும் வாழ்வளிப்பார். அவர் சமூகத்திலே தாழ்த்துவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நிறைவாக்கி கொடுப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நாம் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்துல வேற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் துதிப்பாடல்ல 92வது பாடல், வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, பாடலை பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, மாம்சமான யாவர் மீதும்
ஆவியை ஊற்றுவேன் என்றீர், மாம்சமான யாவர் மீதோ ஆவியை ஊற்றுவேன் என்றீர், மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே, மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, பெந்தேகோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடே, பெந்தேகோஸ்தே நாளின் போல பெரிதான முழக்கத்தோடே, வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போம், வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போம், பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக ஆவியை தாரோம், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக ஆவியை தாரோம், பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் ஏந்திடோம், பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் ஏந்திடோம், பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஆண்டவரை நோக்கி நாம் நிறைவாக ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு ஏசாயா தீர்க்கர் வழியாக நீர் இறைவாக்கு கூறியதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள், அவர்கள் சோர்ந்து போகார்கள், இலைப்படையார்கள், களைப்படையார்கள், அவர்கள் பலன் பெறுவார்கள் என்று சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையை நம்பி உம்மை நோக்கி வேண்டுகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு நீர் சொன்னீரே, கர்த்தருக்கு பயந்திருந்தால் நீங்கள் பலன் அடைவீர்கள், சோர்வே ஏற்படாது, களைப்படைய மாட்டீர்கள். அந்த ஆண்டவர் எங்களோடு இருக்கிறீர். உம்மை நோக்கும் பொழுது, நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது, உம்முடைய சமூகத்தை நாங்கள் திரும்பி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதும் என்று வேண்டும் பொழுது பலம் தருகிறவர், நிறைவை தருகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் இயேசுவே, அமெரிக்க தேசத்துல ஒரு சிறந்த மருத்துவராக இருந்த ஜேம்ஸ் ஹெப்பர் விசுவாசத்தோடு உம் பணிக்காக தன்னை அர்ப்பணித்தார். அவரை பலப்படுத்தினீர். குடும்பமாக பல நாடுகளிலே வைத்து
உமது திருப்பணி அவர்கள் நேர்த்தியாய் செய்ய நீர் ஆற்றல் தந்திரே. அந்த வல்லமையின் ஆண்டவர் எங்களோடு இருக்கிற நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேளையில கூட இந்த தியானத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் கண்ணோக்கி பாரும். அவர்கள் இல்லங்களை நீர் ஆசீர்வதியும், நிறைவேற்றாரும், பலப்படுத்தும், குறைவை மாற்றும் வல்லமையின் ஆண்டவர் நீர் செயல்படும் மக்களோடு தங்கிரும் ஐயா. உம்மை நோக்கும் பொழுது, உம் சமூகத்துல காத்திருக்கிற பொழுது, உமக்கு பயந்திருக்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் நிறைவாய் வழிநடத்துகிறவர். ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட உலக நாடுகளை உம் கரங்களை தாழ்த்துகிறோம். உமது கரத்துல இந்த பூமி இருக்கிற சுவாமி. நீரே இந்த அகிலத்தையும் படைத்தவர். எல்லா இடங்களிலும் நீர் சர்வ வல்லமை பொருந்தின ஆண்டவராய் பார்த்து கொண்டே இருக்கிறீர். இந்த நாட்கள் ஏற்பட்டிருக்கிற இந்த போர் சூழல் ஆண்டவரே, உடைய காயப்பட்ட கரத்தினால் அதை அமைதலாக்க வேண்டுகிறோம் ஐயா. ஆண்டவரே இயேசுவே, நீர் சமாதானத்தை உண்டு பண்ணுமாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, நீர் கிருபை செய்யும், நீர் பாதுகாப்பை கட்டளிடும். அனைத்து நாடுகளின் தலைவர்களோடு நீங்க இடைப்படுங்க. கர்த்தர் நிச்சயம் நீங்க பேசி அமைதியை உண்டு பண்ண, சமாதான பேச்சுகளை நடத்தி இந்த போரை நிறுத்த அவர்கள் உள்ளத்துல நீங்க இடைப்படும்படியா பேசும்படியா வேண்டுகிறோம். ஆண்டவர் இயேசுவே, எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாழ்வுக்காக, இந்த அமைதியான சூழலுக்காக, எங்களுக்கு தந்திருக்கிற பாதுகாப்புக்காக குடும்பக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உமது செட்டைகளின் கீழாக மறைத்துக் கொள்ளுகிறீரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள்ல கூட நாங்கள் ஒரு குடும்பமாக இணைந்து தியானத்துல உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, தொழுது கொள்ள, ஆராதிக்க தந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தியானத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஒவ்வொரு குடும்பங்களோட நீங்க தங்கி இருங்க. எல்லா நிலையிலும் எல்லா நிறைவோடு வாழ மக்களை நீர் பலப்படுத்தும், திடப்படுத்தும், ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். அனைத்தையும் பொறுப்படுத்தி ஆசீர்வதிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வச்சு வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழி நடத்தலும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்கினவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கடவுள் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.